Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. எண்ணற்ற தடைகளை தாண்டி திமுக அரசு சாதனை படைத்து வருவதாக பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர் என தடைகள் உள்ளதாகவும் பேச்சு. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. தமிழ்நாடு மணிப்பூரோ காஷ்மீரோ அல்ல. உத்தரப்பிரதேச கும்பமேளா மரணங்களும் இங்கு நடைபெறவில்லை. பாஜகவை மறைமுகமாக சாடிய முதல்வர் மு.க.ஸ்டாலின். சட்டம் ஒழுங்கில் கல் விழாதா என நினைப்பவர்களின் எண்ணத்தில் மண்தான் விழுந்துள்ளதாக முதல்வர் சாடல். தமிழ்நாட்டில் கலவரங்கள் ஏற்படுவதை மக்களே தடுத்து விடுவதாகவும் பெருமிதம். ஆதிக்க மற்றும் தீண்டாமையின் அடையாளமாக உள்ள காலனி என்ற சொல் பொது பயன்பாட்டிலிருந்து நீக்கப்படும். சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அதிரடி. இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாக மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை மேம்பாடு மற்றும் காவலர்களின் நலனுக்காக 102 அறிவிப்புகள் வெளியீடு. கோவையில் 5 கோடி ரூபாய் செலவில் தீவிரவாத தடுப்பு பிரிவு அமைக்கவும் முடிவு. அடமானம் வைக்க நினைப்பவர்கள், அபகரிக்க நினைப்பவர்களால் தமிழ்நாட்டை சூறையாட முடியாது. இதுவரை பார்த்தது பார்ட் 1 தான். 2026 திராவிட மாடல் 2.0 லோடிங் என பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் உரை. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.0 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. சட்டப்பேரவையில் முதல்வர் பேசிய ஊர்ந்து என்ற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க கோரி அதிமுகவினர் அமளி. ஊர்ந்தோ தவிழ்ந்தோ என யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதில். ஊர்ந்து என்பதை மாற்றி தவழ்ந்து போட்டிருக்கேன். யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நான் யாரையும் குறித்து பேசல. யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் வேடாது. குழந்தை தமிழ்ந்து வருது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசுல உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கணும். அதை முத்துங்க நீங்க. போதையின் பாதையில் திமுக யாரையும் கூட்டிச் செல்ல வேண்டாம். கள்ளக்குறிச்சியில் திமுக கூட்டத்தில் மது விநியோகிக்கப்பட்டதாக வெளியான வீடியோவை சுட்டிக்காட்டி அதிமுக விமர்சனம். தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் கடந்த ஆண்டு அதிகரிப்பு. காவல்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் அதிர்ச்சி தகவல். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா, குப்வாரா, அக்னூர் உள்ளிட்ட எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு. இந்திய பாதுகாப்பு படையினர் பதிலடி தாக்குதல். பகல்காம் தாக்குதல் வழக்கில் தேடப்படும் ஹாசிம் மூசா பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு படையில் பணியாற்றியதாக தகவல். லஷ்கர் இ தொய்பா அமைப்புக்கு பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பியதாகவும் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுமாறு பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவை ஒன்றுபட்டு நிற்பதை உணர்த்த வேண்டும் என வலியுறுத்தல். சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்டவற்றில் தலைவிரித்தாடும் ஊழலால் புலனாய்வு அமைப்புகளின் அஸ்திவாரம் பாதிக்கப்படுகிறது.
டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனம். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளையொட்டி தமிழ் வார விழா கொண்டாட்டம். சென்னையில் பாரதிதாசன் உருவப்படத்திற்கு மலர் தூவி முதல்வர் ஸ்டாலின் மரியாதை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தொடங்கியது சித்திரை திருவிழா. திருக்கல்யாணத்தை காண்பதற்கான கட்டண முன்பதிவு இணையதளத்தில் தொடக்கம். வேலூர் மாவட்டம் ஆவாரம்பாளையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் கொலை. 3 தனிப்படைகளை அமைத்து காவல்துறை தேடுதல் வேட்டை. நீலகிரியில் காவல் நிலையத்திற்குள் இரவு நேரத்தில் சிறுத்தை புகுந்ததால் பரபரப்பு. காவலர்கள் பதற்றம் அடையாததால் தானாகவே வெளியேறிய சிறுத்தை. கனடா நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை மும்முரம். ஆளும் லிபரல் கட்சி தொடர்ந்து முன்னிலை. உக்ரைன் மீதான போர் மே 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தற்காலிக நிறுத்தம். 2ஆம் உலகப் போர் வெற்றியின் 80ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டத்தையொட்டி ரஷ்யா அறிவிப்பு. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.